ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மூட நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு உயிர் போகிற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அறத பழசான பூனை குறுக்க போயிட்டால் நம்ம அடுத்த வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் போய் உட்காந்துடணும். இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு கிளம்பி போகிறோம், சின்னதாக தலை தட்டிடுச்சு, கால் தடுக்கிடுச்சு, ஐயோ நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப பழைய இது இப்போ வரைக்கும் சில இடத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? திடீர்னு காக்கா கத்துனா வந்து யாரோ வர போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரேசியான மூட நம்பிக்கை தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா ஃபுல்லாகவுமே சரி பரவி இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுடைய உயிர் வந்து போயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் யூபியில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பையனுக்கு ஒரு பாம்பு கொத்தி இருக்குங்க. அந்த பாம்பு கொத்துனதுக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், யூஸ்வலாக எல்லோரும் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு படிப்பறிவே இல்லை, படிப்பறிவு இந்த சென்ஸ் அவங்க ஏதோ பயங்கரமாக படிச்சிருக்கணும்லாம் கிடையாது, ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அவங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க இல்லைங்களா? யூஸ்வலாக ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறைய தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்த வந்து கயிறு போட்டு கட்டுவாங்க, கையில் ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு அந்த விஷம் வந்து பரவாமல் இருக்கணும். இது வந்து ஒரு நார்மலாக செய்கிற விஷயம். இது கரெக்டு நான் சொல்ல, இது யூஸ்வலாக செய்வாங்க, பண்ணிவிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க. ஆனால் யூபியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பையனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு போலில் கட்டுறாங்க. போல் இந்த சென்ஸை ஒரு மூங்கில், ஒரு 4-5 மூங்கில் வச்சு அவனை படுக்க வச்சு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு நேராக கொண்டு போயிட்டு கங்கா ரிவரில் போயிட்டு அவனை காட்டுறாங்க. அப்படி காட்டினா என்ன ஆகுனா, அந்த ரிவர் வர தண்ணி வந்து அந்த பாம்பு கடி மேலே பட்டு அந்த விஷத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுமா. என்னடா கதை இது? அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த பையனை அந்த தண்ணியில் வச்சு முழுகடிக்கலை. அந்த 12 மணி நேரம் அந்த காயம் வந்து தண்ணியில் இருந்து அவனுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம அந்த பையன் இறந்தே போயிட்டான். மூட நம்பிக்கையின் உச்சம்னே சொல்லலாம். இது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. யூபியில் மட்டும் கிடையாது, ஈவன் தமிழ்நாட்டில் கூட சில இடத்துல அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. நேராக போயிட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறது, சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு சரியாக போய்டுன்னு வேண்டது, இது மாதிரிலாம் ரீசெண்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி இந்த பையன் இறந்தே போயிட்டான். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் 58,000 பாம்பு கடியால் சாகுறவங்க 58,000 பேர் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 58,000 பேரும் ஏன் சாகுறாங்க? அதில் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, முக்கால்வாசி பேர் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாமையே செத்து போகிறாங்க. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இருந்தால் அது பல பேர் அதை காப்பாற்றப்பட்டிருக்கும். என்ன ஒரு கொடுமையாக இருக்குது பாருங்களேன். ஒரு ப்ராப்பராக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய் காட்டுறதுல என்ன இருக்குது? எங்கே பார்த்தாலும் தெருக்கு தெரு ஜிஹெச் இருக்குது. ஸோ என்னென்னா, பார்த்து சேஃபாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ப்ராப்பரான ரெமிடிஸ் எல்லாருமே தெரியும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். பேனிக் ஆச்சுன்னா அந்த ப்ரெஷர் அதிகமாகும்போது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன்றது உடம்பு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த டைமில் கடிப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த விஷம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இடத்துக்கு பக்கத்தில் பரவுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். எந்த பாம்பு கடிச்சதுன்றது அந்த பாம்பு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்து நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து இது இந்த பாம்பு தான், இது இந்த வகையான பாம்புன்றது ப்ராப்பராக எல்லாராலையும் காமனாக சொல்லிட முடியாது. ஸோ ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் காட்டும்போது அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்ன மாதிரியான பாம்பு எப்படி இருந்தது அதுக்குன்னு சொல்லிவிட்டு பாம்பு போய் தேடி போகக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம இறந்தாலும் இறந்து போயிடுவோம், அந்த விஷத்துடைய தன்மையை பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து இருக்கணும், கடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். பார்த்தோம் அப்படின்னா ஓரமாக போயிடணும், இல்லைனா அது எதாவது பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ என்ன பாம்பு கடிச்சதுன்றதை ப்ராப்பராக பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர வேறு எந்த ஒரு காமனான ரெமெடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லூசுத்தனமாக பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, பாம்பு கடிச்ச இடத்துல தன்னுடைய வாயை வச்சு சக் பண்ணி அந்த பிளட்டை வந்து சக் பண்ணிவிட்டு திரும்பி துப்புவாங்க. இது அதுக்கும் மேலே மோசமான விஷயம். தன்னைத்தானே வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸாக நடிச்சிக்கிறது, இதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிராமப்புற ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து தினசரி பாம்பை பார்ப்பாங்க. பாம்பை பார்க்குறனால அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த பாம்பு தானே சொல்லிட்டு கொஞ்சம் லத்தாஜிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க ரெகுலராக பார்ப்பாங்க. இந்த சிட்டி சைடு கொஞ்சம் டவுன் சைடு இருக்கவங்க பாம்பை ரெகுலராக பார்க்காத ஒரு ரீசனால் இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாம்பை வந்து யூஸ்வலாக
பாம்பு தானப்பா அது அப்படி போகும் இப்படி வரும். அது வந்து ஒரு நார்மலான ஒரு மேட்டரா பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் ஆனா கடி பட்டுடுச்சு அப்படின்னா, அவங்களால வந்து டக்குன்னு என்ன பண்ணணுன்றத யோசிக்க முடியாது. நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்க நெறைய பேர் பாம்பு கடியால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. காட் கிரேஸ் உயிருக்கு எந்த சேதாரமும் இல்ல. இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.